அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு சந்தோஷமான செய்தி தான். இன்றைக்கி கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. செம்மையான ஒரு ப்ரெஸ் மீட். மெர்சல் பண்ணிட்டார். இனிமேல் வாயை தொடர்ந்து எவனும் பேச மாட்டான். அப்படி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாச்சு. தொண்டர்கள் எதிர்பார்த்த மாதிரியும் பொதுமக்கள் எதிர்பார்த்த மாதிரியும் அதிமுக 100% இணைய போகுது. அது உறுதியாயிருச்சு. அந்த இணைப்புக்கான ஒரு தேதி தான் இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்குது. அதுவும் முடிவாயிருச்சுன்னா இன்றைக்கி மக்கள் மிகப்பெரிய அளவில் கொண்டாட்டத்தில் இருப்பாங்க. ஆளும் திமுகவை எதிர்த்து ஒரு வலிமையான ஒரு அதிமுக இல்லையே சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க மக்கள். அது கூடிய விரைவில் அதிமுக ஒருங்கிணைந்து 2026 ஆட்சியை அமைக்க போகிற நிலைமைக்கு வந்துருச்சு இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஏற்கனவே வைத்திலிங்கம் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய எண்ணப்படி அதிமுக 2026 ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் விரும்புகிறாங்க. 2025 டிசம்பருக்குள்ளே அதிமுக ஒருங்கிணையும், 2026 ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பில் வைத்திலிங்கம் அவர் சொல்லியிருந்தாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் பண்ணுச்சுன்னு தெரியல. வைத்திலிங்கம் ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாரு, அந்த இடத்துல நீ இருந்துக்கிட்டு என்ன பண்ணுற? நீ ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிவிட்டு மாவட்ட செயலர் சேகரோட சண்டை போட்டிருப்பார் போல் எடப்பாடி பழனிசாமி. மரணத்துக்கு காலையில் எல்லா ப்ரெஸ் மீடியாக்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். வைத்திலிங்கத்துக்கும் அதிமுகவிற்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? வைத்திலிங்கம் அதிமுகவுக்கு துரோகம் பண்ணவர், இரட்டை இலை சின்னத்துக்கு எதிராக ஓட்டு கேட்டவர், வாக்கு சேகரித்தவர் அப்படின்னு சொல்லி என்னவோ பேசுகிறார். எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் அடுத்து முதல்வர் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட் கொடுக்காரு. இன்றைக்கி வைத்திலிங்கம் அவர்களும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. தமிழ்நாடு முழுவதுமே இன்றைக்கி பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய 116வது பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது. இன்றைக்கி கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி விட்டு மறுபடிக்கு ப்ரெஸ் மீட்டு சொல்கிறாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி 2026 அமையணும் அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் என்ன விரும்பினாங்களோ அதைத்தான் நான் வெளிப்படுத்தினேன். இதை ஒரு சிலர் காசை வாங்கிட்டு எதை வேணாலும் வாங்கிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நடத்திட்டு போகலாம், அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதிமுக ஒருங்கிணையும். ஏற்கனவே நான் சொன்னேன் 2025 டிசம்பருக்குள்ளே அதிமுக ஒருங்கிணைட்டு. இன்றைக்கி நான் சொல்கிறேன் 2025 பிப்ரவரிக்குள்ளே அதிமுக ஒருங்கிணையும், 2026 ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உறுதிப்பட சொல்கிறார். இதில் ஏதோ ஒரு கணக்கு அடங்கியிருக்கு. கண்டிப்பாக அதிமுக ஒருங்கிணைய போகுது அப்படின்னு சொல்லி மறுபடியும் செய்தியாளர்கள் கேட்குறாங்க. இது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே ஒருங்கிணைப்பதற்கு யார் தடையாக இருக்காங்களோ அவங்க தானாகவே இந்த கட்சி விட்டு வெளியில் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிலடி சரியாக கொடுத்துட்டாங்க. இப்போ இணைகிறதுக்கு யார் தடையாக இருப்பா? ஜெயக்குமார், கேபி முனுசாமி, ஆர்பி உதயகுமார், எடப்பாடி பழனிசாமி, இந்த 4 பேர் தான் இணைகிறதுக்கு தடையாகவே இருப்பாங்க. மற்றபடி யாரும் இணைய தடையாக இருக்கவே மாட்டாங்க. அவங்க கூடிய சீக்கிரம் வெளியில் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ப்ரெஸ் மீட்டு நடந்தது. அதற்கு அடுத்து இப்போ செய்தியாளர் கேட்குறாங்க, உங்களுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. என்னை விட அதிமுகவுடைய வரலாறு தெரிஞ்சவன் எவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போடு போட்டார் பாருங்க. இன்னும் யாரும் இந்த ப்ரெஸ் மீட்டு எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக பார்த்துருந்தாரு அப்படின்னா, என்னையா மனுஷன் இப்படி பேசுகிறாரு, நம்மளை இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி கண்கலங்கிட்ட கூட இருப்பார். ஐயோ நம்ம தவறு செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்கி ஏதாவது ஒரு மூலையில் உட்காந்து இருப்பார் போல். அது மாதிரியான ஒரு ப்ரெஸ் மீட்டு தான். என்னை விட அதிமுகவுடைய வரலாறு தெரிஞ்சவன் எவன் இருக்கான், அவனை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதற்கடுத்து செய்தியாளர் கேட்குறாங்க, அதிமுகவுக்கு துரோகம் பண்ணவர், அவர் வேஷ்டியெல்லாம் கட்டிட்டு திர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்களே அவனுக்கு. நான் அதிமுகக்காரன், நான் கரை வெட்டி கட்டியிருக்கேன். எவனாவது ஒருத்தன் நீ போய் எந்த நாயாவது போய் என்னை ஒரு வழக்கு தொடுக்க சொல்லு, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லு.
நான் வேஷ்டி கட்டியிருக்கேன், அதிமுக வேஷ்டி கட்டியிருக்கேன், நான் அதிமுகக்காரன், நான் அதிமுகவுடைய தொண்டன், நான் வந்து அந்த வேஷ்டி கட்டுறதுக்கு எனக்கு உரிமை உண்டு, வேஷ்டி கட்ட உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி எவனாவது ஒருத்தர், எந்த நாயாவது ஒருத்தன் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு காரசாரமான ஒரு ப்ரெஸ் மீட் நடந்திருக்கு. அதிமுகவினுடைய சட்ட விதிகளை மாற்றி வச்சிருக்க சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லி டக்குன்னு வாயில் எடுத்தாங்க. அப்போ தான் வைத்திலிங்கம் ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இணைப்பு வந்து கூடிய சீக்கிரம் நடைபெற இருக்கிறது. இந்த மாதிரியான சர்வாதிகார அந்த வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது அந்த இடத்துல வந்து ஒரு முட்டுக்கட்டையாக, இணைப்புக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருந்துடக்கூடாது. அதனால தான் நாங்கள் எதுவுமே வந்து பேசுனது இல்லை. இணைப்புக்கு தடையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அதிமுக ஒருங்கிணையுது அப்படிங்கிறது தான் அதில் இருக்க அர்த்தம். கூடிய விரைவில் அதிமுக ஒருங்கிணையும், மக்களுக்கான மக்களாட்சி மலரும். 2026 புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி மலரும். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் அதிமுக வீறு நடை போடும். நன்றி, வணக்கம்.